ஜிபேல நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து டெம்பரவர்லி அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வரப்ப நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பேல நீங்க பேமெண்ட் வந்து பண்றப்ப டெம்பரவரிலி அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி வரப்போ உங்களால பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளமா வந்து இருக்கலாம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணுங்க. மொபைலில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி நீங்கள் கூகுள் பேல போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெம்பரவரிலி அன்அவைலபிள்னு வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா செகண்ட் மெத்தடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் பே ஆப்புக்கு எதுவும் அப்டேட் கேட்டிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டிருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு மெத்தடும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் வந்து கொடுங்க. கேட்ச் டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூகுள் பேல போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். இது பண்ணியுமே உங்களுக்கு வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலை வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிபேல போய் பேமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடும். இப்போ இதில் சொன்னது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட பேங்க்ல பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூவாக வந்து இருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பரவரிலி அன்அவைலபிள் அப்படின்றது வந்து வரும் மெயினாகவே. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக ட்ரை பண்ணி பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.